வணக்கம் அண்ட் வெல்கம் டு தாத்தா டாக்ஸ். ഞാൻ നിങ്ങൾ சொந்த முத்தச்சன். லாலேட்டா இறுக்கி அணைச்சு ஒரு உம்மா கொடுக்கணும். ஒரு ஆங்கர், ഒരു ഹോസ്റ്റ്, ബിഗ് ബാസിന്റെ ഹോസ്റ്റ് എങ്ങനെയാണ് പ്രവർത്തിക്കണമെന്ന് സൂപ്പർ ആയിട്ട് കാണിച്ചു. வெல்கம் த பெஸ்ட், சூப்பர், அடிப்பொலி லாலேட்டா. இப்படிதான் மலையாளத்துல இருக்கிற பாதி பேர் கேரளால சொல்லிட்டு இருப்பாங்க இன்னைக்கு. ஏன்னா ஒரு நீதி இருக்கு, எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு சூப்பர் எக்ஸாம்பிள். நம்ம என்னெல்லாம் யோசிச்சோமோ அதெல்லாம் இன்னைக்கு எபிசோட்ல வந்துச்சு. முதல்ல எடுத்த உடனே ரீகேப் மாதிரி ஜாஸ்மின் ஜின்டோ சண்டை, போய் கேஸு கொடுடா அப்படின்ட்டு மைக்கு போடலன்ட்டு அவர் ஜின்டோ கேட்க போய் கேஸு கொடுடான்னு அவங்க சொல்ல, பவர் ரூம் இவங்க லாக் பண்ணது, இந்த மாதிரி போன வாரத்து எல்லாம் கொடுத்தாங்க. ஆனால் ரொம்ப ஃபாஸ்டா ஷார்ட்டா கொடுத்தாங்க. ஏன்னா உள்ள அவ்வளோ கண்டென்ட் இருக்குன்னு. அப்போ லாலேட்டா வந்து நந்தனாக்கு பிலேட்டட் பர்த்டே சொன்னாங்க. ஜாஸ்மின் வந்து என் தம்பி பொண்ணுக்கு, தம்பி எப்படி பொண்ணாகும், ஓ பேரு பொண்ணு போல இருக்கு, பொண்ணுன்னா கோல்டு, அவருக்கு பர்த்டே விஷயம் சொல்லுங்கன்னா சொன்னாரு. ரொம்ப அடக்க ஒடுக்கமா அப்படி முந்தான எல்லாம் அப்படி மேலே போட்டுக்கிட்டு அப்படி பார்த்து, லாலேட்டா என் அணியன் பொண்ணுக்கு பர்த்டே ஆனோம் அப்படின்னு ஒன்று அவர் அழகா சொன்னாரு. அதுக்கப்புறம் மரம் வெட்டுற கதையை பத்தி சொன்னாரு. பவர் டீமை பார்த்து, இதுதான் மர கலை, ஓகே, இது வந்து மரம், ஓகே, இந்த பக்கம் உட்காந்துக்கிட்டு இப்படி வெட்டினானா அவனும் மரத்தோட சேர்ந்து விடுவான். அந்த மாதிரி இருந்துச்சுல்ல உங்களோட விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சிபின், சரண்யா, ஜின்டோ, ரிஷி, யாரோட ஐடியா இது ரூம் லாக் பண்ணதுன்னு சிபின் தான் வந்து நான் தான் பண்ணேன்னாரு. நிறைய பேர் கூட சொன்னீங்க லைவ்ல பார்த்துட்டு அவர் தான் ஐடியா கொடுத்தாருன்னு. லாலேட்டன் கேட்கிற டோனை பார்த்த உடனே சரண்யா, ஜின்டோ, ரிஷி எல்லாத்தையும் தூக்கி அவர் கொடுத்துட்டாரு. சிபின் தானோன்னு சிபின் இல்ல அப்படின்ற மாதிரி அவரு சொல்லிட்டு இருந்தாரு. சிபினுக்கு வந்து எடுத்ததுலேருந்து ஒரு மாதிரி மார்க்கமா தான் இருந்தார் அவரு. அப்புறம் லாலேட்டன் வந்து நோராவை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாரு. கிழக்கத்துல ரேவதி பண்ண மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா பண்ணாங்க. அதுவும் அந்த படம் என்னன்னு தெரியாது, அது என்னன்னு கேட்டுக்கிட்டு அதை சூப்பரா பண்ணாங்க. பட் அடிக்கடி பாஸ் பண்ணாங்களே எதுக்கு அப்படின்னு சிபின், நீங்க எதுக்கு பாஸ் பண்ணீங்க அப்படின்னா, இல்ல பர்சனல் மேட்டர்லாம் வருது வெளியில. லாலேட்டன் கேட்டார், ஓ அப்ப அவங்க வந்து அந்த கேரக்டர்ல சொன்ன பர்சனல் மேட்டர் மட்டும்தானா இங்க வருது, நீங்கெல்லாம் பர்சனல் மேட்டரே பேசுறது இல்லையா, டேங்கப்பா உத்தமங்கப்பா நீங்களான்ற மாதிரி வச்சு செஞ்சாரு. സാർ അത് പലപ്പോഴും അതൊരു പേഴ്സണൽ ഹേർട്ടിങ്ങിലേക്ക് ഒരു പേഴ്സണൽ ഹേർട്ടിങ് അവിടെ നടക്കുന്നില്ല. மனசு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அப்புறம் லாலேட்டன் சொல்றாரு, பேசு நோரா, நீங்க என்ன பேசணும்னு நினைக்கிறீங்களோ அதை இப்ப பேசுங்க அப்படின்னு நோரா எடுத்து பேசினோன்னு நல்ல சரண்யாவை ரோஸ்ட் பண்ணாரு. அத்தனை பேரை ரோஸ்ட் பண்ணிட்டு நோராவுக்கு என்ன ஒரு சந்தோஷம். தேங்க்யூ லாலேட்டா. ஆனா இன்னைக்கு அந்த கீச்சு குரல் இல்லையே, அது எங்க போச்சு, வாடகை விட்டாங்களா? இன்னைக்கு கொஞ்சம் நார்மலா தான் பேசினாங்க. அது லாலேட்டன் வந்த உடனே எல்லாம் அடக்கமா உட்காந்துருக்கிறது பார்த்தா நல்லா இருக்கு. எனக்கு என்னன்னா சரண்யா அவர் ரோஸ்ட் பண்ணது எதுக்குன்னா, ஒரு இடத்துல நான் சொல்லியிருந்தேன் ஒரு 2 நாள் முன்னாடி, என்னவோ சரண்யா வந்து லாலேட்டன் கிரியேட்டிவ் பனிஷ்மெண்ட் கொடுக்கறத பத்தி ஒரு மாதிரி கிண்டல் பண்ணாங்க. அதை பார்த்ததுனால என்னவோ தெரியல, சரண்யாவை வச்சு செஞ்சாரு. ரொம்ப ஆத்ம திருப்தியா இருந்துச்சு. அடுத்தது மெலோ டிராமா எல்லாரும் நல்லா பண்ணாங்க, சூப்பரா இருந்துச்சுன்ட்டு ஜாஸ்மினை கூப்பிட்டு, ஜாஸ்மின் நீங்க தான் ஜெயிச்சிங்க இல்லையா? ஆமா சார். உங்க டீம் ஜெயிச்சது நியாயம் நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்டோடனே ஜாஸ்மின் எவ்வளவு புத்திசாலி பொண்ணு, உடனே சொல்லிடுச்சு, இல்ல சார் என்னோட டென் டீம் நல்லா பண்ணாங்க, இது வந்து நியாயம் இல்லாத மாதிரி ஒரு தீர்ப்பு இல்லையா அப்படின்ட்டு சிபின் பக்கம் திரும்புறாரு. இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து ப்ரீ பிளான் பண்ணிட்டீங்களா, டென்னு ஜெயிக்க கூடாது அப்படின்ட்டு நினைச்சீங்களா அப்படின்னு முதல்ல இல்லைன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் இல்ல சார் நாங்க உள்ள அப்படி பேசினோம், ஆனா நாம வந்து ரொம்ப ஃபேரா இருக்கணும் அப்படின்ட்டு சொன்னோம். நான் கூட ரிவ்யூல சொல்லியிருப்பேன், உள்ளுக்குள்ள அப்படி எல்லாம் பேசிட்டு வெளில எல்லாரும் எதிர்க்கு ஃபேரா இருப்போன்ட்டு. உள்ளதான் எல்லார் மனசுலயும் விஷத்தை போட்டீங்களே, அது வந்து உங்களோட டீம் ஆல்ரெடி டிசைடட். என்ன சிபின், நீங்க தான் எல்லாரையும் கைப்பாவையா எடுத்து
பொம்மலாட்ட மாதிரி வச்சு நூலை பிடிச்சிட்டு ஆட்டிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு கில்ட்டா ஃபீல் ஆகலையா இந்த மாதிரி மாத்தி கொடுத்ததுக்கு அப்படின்னா? எனக்கு ஒன்றும் கில்ட்டா ஃபீல் ஆகல, அன்ஃபேரா எனக்கு தெரியல அப்படின்னாரு. ஓ, அப்போ அன்ஃபேரா கில்ட்டா ஃபீல் பண்ற நிறைய விஷயங்கள் இருக்கு. நான் பிரேக்குக்கு போயிட்டு வந்து அடுப்பை பத்த வச்சு நல்ல இரும்பு கடாயை போட்டு வறுக்கிறேன் அப்படின்ட்டு போயிட்டாரு. നിങ്ങൾക്ക് കുറ്റബോധം ഇല്ലാത്തതുകൊണ്ട് തോന്നായിരിക്കും. ഇപ്പൊ പറഞ്ഞല്ലോ എനിക്ക് കുറ്റബോധം ഇല്ലെന്ന്. ആണോ ഷിബിൻ? ഷിബിന് കുറ്റബോധം വരുന്ന ചില കാര്യങ്ങൾ കുറച്ച് കഴിഞ്ഞ് ചോദിക്കാം, ഇരിക്കാം. அப்புறம் லாலேட்டன் வந்து கிரியேட்டிவ் வீக்கெண்ட் நல்லா பண்ணீங்க, கிஃப்ட் கொடுக்குறாங்க 1000 பாயிண்ட்ஸ். இது கொடுத்தது பின்னாடி புடுங்கிட்டு வாரோ, ஏன்னா இன்னும் ரோஸ்டிங் இருக்குன்னு எனக்கு பக்கு பக்குனுச்சு. அர்ஜுன், இந்த வீட்டுல குவாலிட்டி இல்லாதவங்க யாராவது இருக்காங்களா, இல்ல இந்த ப்ரோக்ராம் வந்து குவாலிட்டி இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்டாரு. அவரு என்ன சோஷியல் வழிஞ்சாரு. ஏன்னா குவாலிட்டி பத்தி பேசுறாங்க, ஆனா ஏடா ஏடி போடா போடி சாத்தானே அப்பால போ, എടാ ഇടി പോടാ പോടി അങ്ങനെയൊക്കെയാണ്. പലർക്കും പേരറിയില്ല. ചില ചോദിക്കും അയ്യോ മറ്റേ ആളുടെ പേരെന്താണ്, இந்த மாதிரி எல்லாம் யாரோ சொல்லியிருக்காங்களே அப்படின்னு சிபினுக்கு க்ளோஸ் அப் வைக்கிறாரு நம்ம எடிட்டர். என்ன ஒரு விஷமும். சிபின், இங்க யாராவது குவாலிட்டி இல்லாம இருக்காங்களா, நீங்க யார்ட்டையா சொன்னீங்களான்னு. சிபின், நான் அப்படிலாம் சொல்லல அப்படின்னு. அப்படியா, உங்களுக்கு குவாலிட்டி இருக்கா அப்படின்னா, என் குவாலிட்டி நான் எப்படி சார் சொல்றது, அதுதான் ஊரா சிரிக்குதே சார் நான் பண்ணது அப்படின்ட்டு அவர் மனசுக்குள்ள இருக்கிறது. அந்தராத்மா என்ன பறஞ்சுன்னு எனக்கு கேட்டு அത്രേ ഉള്ളൂ. ஓகே, ஞான் பறஞ்சதில்லை. அப்புறம் நீங்க சொல்றீங்க இந்த குவாலிட்டி லெஸ் பீப்புள்லாம் இந்த வீட்டுல இருக்கக்கூடாது, அவங்களெல்லாம் வெளியில அனுப்பணும் அப்படின்ட்டு என்னென்னவோ சொன்னீங்களே, அதெல்லாம் ஞாபகத்துக்கு இருக்கா அப்படின்னு நல்லா ரோஸ்ட் பண்ண. தியேட்டர்ல கிளாப்ஸ் பின்னுச்சுப்பா. ஃபர்ஸ்ட் ஷோல எப்படி பின்னுமோ மோகன்லால் படத்துக்கு, அந்த மாதிரி இங்க வந்து மோகன்லால் சார் வந்து அவரை ரோஸ்ட் பண்றதுக்கு அடி பொலி கிளாப்ஸ், டங்கு டங்கு டங்குன்னு சூப்பர் ஆயிட்டு கையடிச்சு. അപ്പൊ നിങ്ങൾ ക്വാളിറ്റി ഉള്ള ആളാണോ? അല്ല. അപ്പൊ നിങ്ങൾ ക്വാളിറ്റി ഇല്ലാത്ത ആൾക്കാരെ പറഞ്ഞു വിടാൻ എന്ത് കാര്യം പറയാൻ പറ്റും? അതൊരു മോശമായ കാര്യമാണ് സാർ. തീർച്ചയായിട്ടും. ரெஸ்பெக்ட்ன்றது கொடுத்து வாங்கணும். நீங்க ரெஸ்பெக்ட் மத்தவங்களுக்கு கொடுக்காம அவங்க உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்ன்றது தப்புனர். சூப்பர். இது வந்து நல்ல ஒரு விஷயம். நீங்க யாரை காணிச்சு குவாலிட்டி இல்லைன்னு சொன்னீங்க அப்படின்னா, நான் யாரையும் அப்படி சொல்லலையே அப்படின்னா, ரியலி அப்புறம் எதுக்கு போய் சாரி கேட்டீங்க அப்படின்னு சிபின்ல ஜாஸ்மின் சார் அப்படின்னாரு. பேய் அரைஞ்ச மாதிரியே இருந்தது சிபின் மூஞ்சு. சிபின் சொல்றாரு, நான் ப்ரொவோக் ஆயிட்டேன், அதனால நான் அப்படி சொல்லிட்டேன், அதனால சாரி கேட்டுட்டேன் அப்படின்னு. இப்ப நான் பேசுறது ப்ரொவோக் ஆகுதா? ஆகணும், நல்லா ஆகட்டும் அப்படின்ற மாதிரி நமக்கு தோணுச்சு. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அப்புறம் ஜாஸ்மின், நல்ல விஷயம் நீங்க அவர் கொடுத்த சாரியை வாங்கிக்கலன்ட்டு. சூப்பர். நானும் ஒரு அம்மா என்ன ரொம்ப அசிங்கமா பேசிச்சு ஒரு சீசன்ல. பின்னாடி ஓடி ஓடி வந்து சாரி கேட்கும். அப்ப கேப்டனா இருந்தவங்களை விட்டு கூட கெஞ்சுவாங்க அந்த சாரி. ஐயோயோ, எனக்கு விஷத்தை கூட கொடுங்க, நான் குடிச்சிடுறேன், அந்த சாரி மட்டும் வேண்டான்ட்டு ஓடுவேன். ஏன்னா சொல்றதெல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் சாரி கேட்கறது என்ன நியாயம்? சிபின் வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்குறேன், டைரக்டா நாமினேட் பண்றேன், அப்புறம் பவர் டீம்ல இருந்து அவரை வெளியாக்குறேன். நான் நாமினேட் பண்ணியாச்சு, அதனால பவர் டீம் விட்டு வெளியாக்குறேன்னு கிளாப்ஸ். சூப்பர் லாலேட்டா, ஐயா அடி பொலி. அப்புறம் அவர் சொன்னாரு, ஸ்ரீகளை எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்ட்டு புரிஞ்சுக்கணும் அப்படின்னாரு. அதாவது இன்டைரக்டா நீங்க எம்சிபி மாதிரி நடக்கிறீங்க, அதனால கொஞ்சம் பார்த்து செய்யுங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு போனாரு. காலவாரி நிலத்தில் அடிச்சு அப்படின்ற ஒரு டைலாக், அதுக்கு கேஸ் போட்டாங்க. யாரு? ஜிண்டோ வந்து அந்த டைலாக்க ஜாஸ்மின் சொன்னாங்க, வேற யாரும் சொல்லுவாங்க. யாரு உங்களுக்கு இந்த ஐடியா கொடுத்தது, இந்த வாக்கியம் உங்களுக்கு யாரு கொடுத்ததுன்னா, இல்ல எனக்கு நார்மலா அப்படியே வந்துச்சு அப்படின்னு. சிபின் உங்களுக்கு இந்த ஐடியா கொடுக்கலையா அப்படின்னு லாலேட்டன் கேட்க, எல்லாமே பொம்மை தானே இவர் கையில, நம்ம சிபின் கையில. ஜிண்டோ வந்து இல்ல அப்படி இல்ல, நானே தான் சொன்னேன். ஜாஸ்மின், நீங்க கேஸ் கொடுத்தீங்க இல்லையா, என்ன நினைக்கிறீங்க, இது ஜிண்டோவே டைரக்டா சொன்னாரா இல்ல சிபின் சொல்லி வந்துச்சானோன்னு? அந்த அம்மா சொல்லிச்சு, இது கட்டாயம் சிபின் மாதிரி தான் இருந்துச்சு, எனக்கு தோணுச்சு, அது ரொம்ப அன்ஃபேர் ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னுச்சு. நோரா சொன்னாங்க, ஜிண்டோ இஸ் அ பப்பேட், இது வந்து சிபின் வேலை தான். நாங்க பூஜா சொன்னாங்க, சிபின் தான் சொன்னாரு அப்படின்ட்டு அவங்க பவர் டீமுக்குள்ள இருக்கிற பூஜாவே சொல்லிட்டாங்க. சிபினை கேட்டோன்னே, இல்ல கொலோக்கியலா நான் எப்பாவது சொல்லியிருப்பேன், ஆனா இது சொல்லுன்ட்டு நான் வந்து அவனுக்கு சொல்லல. കൊളോക്കിയലായിട്ട് യൂസ് ചെയ്യുന്ന ഒരു വേർഡാണ്, അല്ലാതെ അങ്ങനെ അങ്ങനെയൊക്കെ ചുമ്മാ കൊളോക്കിയലായിട്ട് പറഞ്ഞു പോകുന്ന കാര്യങ്ങളാണ്, അല്ലാതെ അങ്ങനെ. அப்பா, இவரு பெரிய கள்ளன் யாரு? ஜிண்டோ. அவரை கூட வித்து வெள்ளம் வாங்கி தின்றுவார் போல இருந்து. இவரு ஈர பேனாக்கி பேனை பெருமாளாக்கி பெருமாளை தூக்கி பாக்கெட்ல போட்டு போயிடுவாரு. இவரு ஈரப்பா, நீ சொல்லலன்ற இல்லையா, இரு குறும்படம் காட்டுறேன்னு எல்லாரையும் உக்காத்தி வச்சு ஜிண்டோவுக்கு வந்து ஏத்துறாரு, ஸ்க்ரூ பண்றாரு. அப்படி சொல்லு, அவளை இப்படி சொல்லு, காலை வாரி அடிப்பேன் அப்படின்னு சொல்லு அப்படின்லாம் சொல்றாரு. ഇനിയും തലവേദന കാലവേദന കാഷ്വലായിട്ട് പറഞ്ഞു.
இவங்களை பார்த்து கேட்கறாங்க, ஜாஸ்மின் பார்த்து, இப்ப பாத்துட்டீங்களா, ப்ரூஃப் இருக்கா, இப்ப கேஸை மாத்தி சிபின் மேல கொடுக்குறீங்களா அப்படின்னு ஒண்ணு. ஐயோ வேணாம் சார், எப்படி எனக்கு ஜஸ்டிஸ் கிடைக்காது, நான் எது கொடுக்குறேன்ட்டு சூப்பரா சிக்ஸர் அடிச்சாங்க அங்க ஜாஸ்மின். இந்த குறும்படத்துல அவர் சொல்றாரு, அந்த பொண்ணுக்கு மானசீக பிரச்சனை இருக்குது, அது ஒரு அரலூசு, அது மென்டல் அப்படின்ற மாதிரி முத்திர குத்துறாரு. உடனே ஜாஸ்மின் சொல்லுது, அது மட்டும் நான் ஒன்னே ஒன்று அவருக்கு சொல்லிக்கிறேன் மிஸ்டர் சிபின், எனக்கு மானசீக பிரச்சனை எதுவும் இல்லை அப்படின்ட்டு சொன்னாங்க. அம்மா பாம்பின் கால் பாம்பரியம், உங்களுக்கு இருக்குன்னா அவருக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்கலாம், பரவாயில்ல. எனிவே பனிஷ்மெண்ட் கொடுக்கணும், என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்ட்டு லாலேட்டன் கேட்கிறப்போ 3 நாள் பாத்திரம் கழுவட்டோம் ஒன்னு சொல்லல அவர். உடனே ஓகே அப்படின்ட்டாரு. இதுக்கு மேல ஏதாவது கொடுத்துருக்கலாம், பட் அதுக்கு மேலதான் அவரை டைரக்ட் நாமினேட் ஆயிட்டாரு, பவர் டீம்ல இருந்து வெளியில தூக்கிட்டாரு. பல்ல புடுங்கிட்டாங்களே, பாம்பு பல்ல புடுங்கிட்டா என்ன பண்ணும், ஆனா படம் எடுக்குமே. அதுக்கப்புறம் ஃபன் டாஸ்க், இந்த துணியெல்லாம் நிறைய போட்டுக்கணும், யார் நிறைய துணி போடுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு லாலேட்டன் வந்து அந்த இதை படிக்க சொல்றாங்க. ஒருத்தர் படிக்கிறாங்க, ஜின்டோவை கூப்பிட்டு, ஜின்டோ உங்களுக்கு புரிஞ்சிச்சா அப்படின்னு, எனக்கு மனசுல ஆயிட்டில்ல அப்படின்னாரு. அவர் ரொம்ப அப்பாவி பாவம். அவர் என்ன கேமரு, சிபின் என்ன கேமரு, அதை நேர்மையா ஒழுங்கா விளையாடினாங்கன்னா சூப்பரா கப்பு வாங்கிட்டு போலாம். இந்த மாதிரி திட்டு வாங்க வேண்டாம், ரோஸ்ட் வாங்க வேண்டாம். ஆனா புரியலையே அவங்களுக்கு, எவ்வளவு தரம் தான் எடுத்து ஸ்பூன் ஃபீட் பண்ணுவாரு, ஒண்ணுமே தான் எதுவுமே செய்யாத மாதிரி தான் அவங்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க. அவருக்கு எதுவும் புரியலன்னா லாலேட்டா நான் சொல்லணும்னு நினைச்சேன், சிபினை விட்டு சொல்லுங்க, சூப்பரா புரியும். சிபின் எது சொன்னாலும் ஜின்டோக்கு புரியும். ஜான்மோனிக்கே வந்து அட்வைஸ் பண்ணக்கூடியவர் அவரு அர்ஜுன் மேட்டர்ல, அதெல்லாம் இன்னைக்கு கேட்கல, நாளைக்கு கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். எனிவே அதுக்கப்புறம் இந்த விளையாட்டுல வந்து சிபின் விளையாடக்கூடாது, அவர் வந்து பனிஷ்மெண்ட் அப்படின்னு அடி 1.5 டன் அடி மூஞ்சில இடிச்சா மாதிரி ராக்கி வந்து குத்துன்னு குத்தினா மாதிரி ஒரு மாதிரி ஆயிட்டாரு நம்ம சிபின். உள்ளே உட்காந்துட்டு இருக்காரு இதுல, எல்லாரும் கூடி அவங்களோட பவர் டீம் எல்லாம் கூடி, ஐயோ அப்படி ஆயிடுச்சு, நீ இவ்வளோ ஒரு உத்தமன், ஒரு நல்லவன், நீ தங்கம், ஒன்ன போய் பித்தலன்ட்டாங்களே அப்படின்ட்டு புலம்பிட்டு இருக்கும் போது பிக் பாஸ் சொல்றாரு, சிபின் நீங்க சீக்கிரம் இவட இருந்து புறத்தாகும், பவர் டீமுக்கு வெளியில போ அப்படின்ட்டு அவர் சொல்லிட்டாரு. இவருதான் யாரையும் மதிக்க மாட்டாரு, அவர் பிக் பாஸ் கூட மதிக்கல. நாங்கெல்லாம் பிக் பாஸ் ஏதாவது சொன்னா டவால்னு ஓடி போவோம், இவர் உட்கார்ந்து இருக்கிறார். உட்காந்து இவங்க எல்லாம் ஆறுதல் சொல்ல, அப்புறம் கோட்டை கட்டி போட்டுட்டு பெட்டில் சாஞ்சிக்கிட்டு, என்ன நாட்டகம் டேங்கப்பா. உங்களுக்கு தான் தெரியுமா இது வந்து கேட்க போறாங்கன்ட்டு, அதனால தானே சாரி கேட்டீங்களாட்டா. அவர் சாரி கேட்கிற ஆள் அவரு. ஜின்டோவெல்லாம் சாரி கேட்க வச்சிங்களே ஜாஸ்மின்ட்டுக்க, அந்த பாத்ரூம் சீட்டு கமோடு மேல ஏறி உட்காந்தாங்கன்ட்டு கேமரால போய் சொன்னார் இல்லையா ஜின்டோ, அதுக்கெல்லாம் தெரியுது இல்ல. சோ உங்களுக்கு எது தப்பு எது தப்பு இல்லைன்னு தெரிஞ்ச உங்களுக்கு ஏன் இது எடுத்துட்டு போயிடுதானே, ஆமா நான் பண்ண தப்புக்கு இதான் பனிஷ்மெண்ட் போக வேண்டியதுதான். என்னவோ இடிஞ்சு விழுந்த மாதிரி உட்காந்தாரு. இதுக்கு நடுவில் வந்து நெக்ஸ்ட் டீம் நம்ம நோரா தான் நிறைய 37 வஸ்திரங்கள் தரிச்சு, அதனால 37 ட்ரெஸ் போட்டாங்க. ஓடி போய் அவங்க எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்க, அது மாட்டணும், அந்த கேம் காமிச்சாங்க. எதுக்கு அந்த டைம் வேஸ்ட் பண்ணாங்க, இன்னும் கொஞ்சம் வருத்திருக்கலாம், இன்னும் நிறைய மேட்டர் இருக்குது அப்படி நமக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. பட் பாவம் சும்மா வருத்துக்கிட்டே இருந்தா இருக்கும், கொஞ்சம் ஜாலியா ஓடி ஆடி விளையாடட்டும் அப்படின்னு சொல்லி விட்டாங்க. அதுக்கப்புறம் ரிஷி பார்த்துட்டு, ஏன் அழுதுட்டு இருக்கீங்கன்னா, இல்ல நேரத்து அப்படின்னா, நேரத்து முடிஞ்சு போயிலே, இப்ப எதுக்கு கரையணும், அது இல்ல சிபின் வந்து எங்க டீம்ல இருந்து போறாரு, எங்களால தாங்க முடியல, யார் வெளில போனாலும் உங்களுக்கு காதல ஓதுவாரு, நாய் வாழ நிமித்த முடியுமா அப்படின்னு அவர் மனசு நினைச்சிருப்பாரு பொழுது நம்ம லாலேட்டன். இங்க சில நியமங்கள் உண்டு, ரூல்ஸ் இருக்கு, அந்த ரூல்ஸை வந்து அது கடைபிடிக்கணும். இல்ல எவ்வளவு பேர் மத்தவங்க, ரிஷி சொல்றாரு, மத்தவங்க கூட நிறைய சொன்னாங்க, மத்தவங்க சொன்னதுக்கும் சிபின் சொன்னதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இவர் வந்து பவர் டீம்ல இருக்கார், பவர் டீம் வந்து ஒரு எக்ஸாம்பிளா இருக்கணும் அத்தருக்கு. அடுத்தவங்க எல்லாம் சி பொடி போட சாத்தானே போ அப்படின்றலாம் சொல்லக்கூடாது பவர் டீம்ல. மத்தவங்க சொல்லலன்னு நான் சொல்லல, அவங்களும் சொன்னாங்க, அதுக்கு பின்னாடி வரும். ஆனா இன்னைக்கு இவருக்கு நான் அது கொடுத்துருக்கிறேன். பவர் டீம்ல இருந்துட்டு அப்படி பேசுனது ரொம்ப தப்பு, இதுக்கு நீ அழக்கூடாது, அவரை அடிக்கணும் அப்படின்ட்டு மனசுல தோணி இருக்கும். எனவே அப்புறம் நெக்ஸ்ட்டுக்கு வந்து கிஃப்ட் கொடுக்குறேன்ட்டு ஒத்த நெக்ஸ்ட் டீமே ஃபுல்லா விளையாடினதுனால ஒத்த டிஷர்ட், ஒயிட் டிஷர்ட் லாலேட்டன் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காரா. அது வந்து அப்படியே வச்சிருக்காங்க, யாரு கொடுக்குதுன்னு தெரியாம. ஏன்னா நெக்ஸ்ட் டீம்ல 4 பேர் இருக்காங்களா, என்ன இது யாரும் கொடுக்கல, நோரா கொடுங்க. நான் வந்து டீமுக்கு தான் கொடுத்தேன், பட் நோரா வைக்கட்டும், அதுக்கு போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு யாருக்கு வேணுமோ கொடுக்கட்டும். அப்படி நோராக்கு சந்தோஷம் தாங்கல. டேங்கப்பா வச்சு செய்யறானுங்க இந்த வீட்டுல, என்னையும் ஜாஸ்மினையும்
என்னை வந்து இப்படி காப்பாத்துறாரே அப்படின்ட்டு அதுக்கு ஏறுது அகம்பாவம். இந்த அகம்பாவம் ஏறி எதுவும் பண்ணி வச்சுச்சுன்னு வைங்க, அடுத்த வாரம் வந்து வச்சே செய்வாரு. எனிவே ரொம்ப தேங்க்ஸ் ரேட்டா, எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டு ரொம்ப വഴിஞ்சிச்சு. ആனா அந்த കുരൽ வரல. அதுதான் நம்ம തപ്പിച്ചோം. ഇത്ര വീക്സിൽ എനിക്ക് ആദ്യമായിട്ട് കിട്ടിയൊരു ഗിഫ്റ്റാണ്, ലൈക്ക് ഒരു പ്രൈസ് ആണിത്. ആൻഡ് അത് ലാലേട്ടന്റെ സൈൻ ഉള്ളതായതുകൊണ്ട് ഞാൻ ഭയങ്കര ഹാപ്പിയാണ്. താങ്ക് യു സോ മച്ച്. எவிக்ஷன் 4 பேரா எவிக்ட் ஆனவங்கல இருந்து போய் உட்காருங்க. பச்சை விளக்கு வந்தவங்க சேஃப், ரெட் விளக்கு வந்தவங்க போயிடுவீங்க. ஆனா நோட் த பாயிண்ட், இன்னைக்கு மட்டும் சேவ் அப்படின்னாங்க. அப்படின்னா நாளைக்கு திருப்பி இவங்களெல்லாம் உட்காந்து வச்சு திருப்பி ஒரு ரவுண்டு இவங்களெல்லாம் ஆட்டி படைச்சு இன்னொரு ஆளை எவிக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா டிஸ்க்ளைமர் போட்டாரு பிக் பாஸ். அவர் யார், எப்பேற்பட்ட லம்பாடி லுங்கி. எனவே ஃபர்ஸ்ட் நோரா சேவ்டு, செகண்ட் ரிஷி சேவ்டு, மூணாவது சரண்யா சேவ்டு. இன்னைக்கு மட்டும் தான்றது மைண்ட்ல வச்சுக்கோங்க. நாலாவது அபி எஸ் சேவ்டு, அஞ்சாவது ஸ்ரீரேகா சேவ்டு. ஜான்மோனி வந்து போகவே இஷ்டம் இல்லை அந்த ரூம்குள்ள. நான் ஏன் போனோம், how can they judge me, that room is not air conditioned, it is economic class அப்படின்னு மனசுல வச்சுக்கிட்டு போகிறதுக்கு இஷ்டம் இல்லாம கடைசியா போனாங்கன்னா ஹாட் சீட்ல வந்து ஜின்டோ, ஜான்மணி, அன்சிபா இருந்தாங்க. ஜின்டோ சேவ் ஆகி போயிடுறாரு, அன்சிபாவையும் சேவ் ஆயிட்டாங்க. ஜான்மோனி எவிக்டர். பிசினஸ் கிளாஸ் டிக்கெட் ரெடியா இருக்குது. உடனே எல்லாருக்கிட்டையும் வந்து பபை சொல்லிட்டு வா, ஏர்போர்ட்டுக்கு உடனே துரத்துறோம் உன்னை அப்படின்ட்டு சொல்லிட்டாரு. பிசினஸ் கிளாஸ். ஓகே, அது முக்கியம், அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அப்புறம் அன்சிபா ஓன கதறி அழுதுட்டு போய் கட்டி பிடிக்கிறாங்க ஜான்மோனிய. ஜான்மோனி போகுதுன்னு அழுவுறீங்களா இல்ல நான் சேவ் ஆயிட்டேன்னு அழுதா, ஆனந்த கண்ணீரா இல்ல இது வேற கண்ணீரா தெரியல, ரொம்ப அழுதாங்க. அப்புறம் ஜான்மோனி ஆரம்பிச்சிச்சு பாருங்க, மோட்டரை போட்டு ரொம்ப அழுதுச்சு. அப்புறம் ஜின்டோவை கட்டி பிடிச்சி 2 பேரும் அப்படின்ட்டு சாவு வீட்டுல ஒப்பாரி வைக்கிற மாதிரி ஒப்பாரி வச்சாங்க. யாரு செத்துட்டாங்கன்னு இப்படி ஒப்பாரி வைக்கிறீங்க அப்படின்ட்டு யாராவது கேட்க மாட்டாங்களான்னு தோணுச்சு. எப்படியோ எவிக்ட் ஆயிட்டாங்க, அவங்கள வெளில போயிட்டாங்க. அப்புறம் ஜின்டோ வந்து குப்புற பார்த்துட்டு அழுவுறாரு. இந்த சாவெல்லாம் தூக்கிட்டு போனதுக்கு அப்புறம் உள்ள வந்து அழுவாங்களா அந்த மாதிரி உட்காந்து அழுதுட்டு அப்புறம் அபிஎஸ் தண்ணி எடுத்து கொடுக்குறாரு. அடேங்கப்பா, ஒரு ஆம்பளைக்கு அபிஎஸ் கொடுக்குறாரு, அது தப்பா மக்கள் நினைச்சுப்பாங்கன்ட்டு அவருக்கு தோணலையா? அதுக்கப்புறம் ஜின்டோ வந்து அவர் மடியில படுத்துக்கிட்டு அழுகுறாரு. அதையும் வந்து அவர் பொறுத்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஸ்டேஜ்ல வந்த உடனே ஜான்மணி வரப்போவே கண்ணீரும் கம்பளையுமா வந்து ப்ளீஸ் லாலேட்டா அகத்து அழிச்சோடு, ஐ வாண்ட் டு பீ வித் them. Just please send me back now. I just want to be with them. லாலேட்டன் பார்த்தாரு, என்னடா இது ஆஸ்கர் அவார்டு வாங்குற அளவுக்கு நடிக்குதே, நம்மளே ஒரு சூப்பர் நடிகர், நம்ம வந்து எஃபர்ட்லெஸ் ஆக்டர், இது என்ன இப்படி பண்ணுது எங்க அப்பா. அப்புறம் அவர் கன்சோல் பண்றாரு. எப்படின்னா சின்ன சின்ன குழந்தை கூட ஜான்மோனியை தெரியும், சின்ன குழந்தைல பெரியவங்க வரைக்கும் ஒன்னு புகழ்ந்து பேசுறாங்கன்னு சொல்லிட்டு ஜான்மோனியை ட்ரோல் பண்றது. ஒரு சின்ன பொண்ணு ஜான்மணி குரல்ல ட்ரோல் பண்றது எல்லாத்தையும் போட்டாங்க. ஒரு பெரியவங்க ஒருத்தர் ட்ரோல் பண்ணாங்க, அப்புறம் இன்னொரு சின்ன பொண்ணு கடைசியா ட்ரோல் பண்ற போது எனக்கு வீட்டுக்கு போகணும்னு கத்துறதெல்லாம் போட்டா ஜான்மோனி சிரிக்குது. அதே எங்க அப்பா உன்னை வச்சு வறுத்து எடுத்திருக்கிறாரு போறியே அப்படின்னு சொல்லிட்டு வஞ்ச புகழ்ச்சி மாதிரி இதை போட்டு விட்டாரு. போட்ட உடனே ஏவி போட்டாங்க. ஏவியில இந்த அம்மா கத்துறது, இந்த அம்மா விட்ட சாபம் எல்லாமே வந்துச்சு, அழுவுறதெல்லாம் வந்துச்சு. அங்கேயே அழுதாங்க, இங்கே அழுதாங்க. அப்புறம் அகம் டிவி வழி அகத்துக்குள்ள கூட்டு போறாங்க. சிவின் மூஞ்ச காட்டுறாங்க, பேரஞ்ச மாதிரி இருக்காரு. ஐயோ திரும்பி வந்துட்டாரு இவரு, ஹெட் மாஸ்டர் திரும்பி வந்துட்டாரு, என்ன சொல்ல போறாரோன்னு பீதியில இருந்தாரு அவரு. பவர்ட்டி பேட்ஜை கழட்டி அங்க உள்ள இருக்கிற யாருக்கு வேணா நீங்க தரலாம் அப்படின்னு ராலேட்டுன்னு எடுத்துட்டு யாருக்கு தரீங்கன்னு, நான் ஸ்ரீரேகா சேச்சிக்கு இது கொடுக்கணும்னு ஸ்ரீரேகா அழுதாங்க. அப்புறம் லாலேட்டன் வந்து அம்மா தாயே நீ போ, நல்லா இரு, இவ்வளவு நாள் இருந்ததே பெரிய விஷயம் அப்படின்லாம் சொன்ன உடனே தேங்க்யூ போச்சு. போன லாலேட்டன் அப்பா இதுக்கு மேல இருந்தா நமக்கு தலை சுத்தம், நம்ம லஞ்ச் பிரேக் எடுத்துட்டு போயிடுவோம், வந்துட்டு சண்டே எபிசோட பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு குட் நைட் சொல்லிட்டு, இந்த நாமினேஷன் பூர்த்தி அடையல, நாளைக்கும் கண்டினியூ ஆகும், இன்னொரு ஆள் வெளியில போறாங்க அப்படின்னு சொல்லி அமிச்சாங்க. இதுதான் இன்னைக்கு நடந்தது.
சூப்பரா இருந்துச்சு. நான் முதல்ல சொன்ன மாதிரி லாலேட்டன் அடிச்சு பொழிச்சு ரொம்ப திருப்தியா இருந்துச்சு. ജർമ്മനിക്ക് വീട്ടിലുള്ള ആൾക്കാരെ ഒന്ന് കാണുന്നുണ്ടോ?